ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் வந்து ஜிபேயில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனோட லிங்க் ஆகிருக்க பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட் நாட் ஃபைண்ட் அக்கௌண்ட் வித் யுவர் மொபைல் நம்பர் அண்ட் செலக்டட் பேங்க் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்துன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஜிபே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்க் ஆகிருக்க ஃபோன் நம்பரில் தான், பேங்க் அக்கௌண்ட்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஃபோன் நம்பருக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த ஜிபே அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சேம் எரர் மெசேஜ் காமிச்சுன்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கணும், டேரெக்டாக வந்து நம்ம பேங்க் சைடில் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக அந்த ஃபோன் நம்பர் நம்ம அட்டாச் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்க் ஆகலைன்னு தான் அர்த்தம். ப்ராப்பராக லிங்க் ஆகிருச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனை வராது. நீங்கள் ப்ராப்பராக திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நெட் பேங்கிங் இருந்தால் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க. சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக பேங்க் சைடில் தான் போய் ஆகணும். பேங்க் சைடில் போயிட்டு அவங்கக்கிட்ட ப்ராப்பராக சொல்லணும், இந்த மாதிரி நான் கூகுள் பே இல்லைனா பேடிஎம் இல்லைனா ஃபோன்பே இதை வந்து நான் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன் நம்பர் வந்து ப்ராப்பராக அதில் ரெஜிஸ்டர் ஆகலைன்னு காமிக்குது. அதனால் அதை வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவீங்களா? இல்லைனா சம்டைம்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பழைய ஃபோன் நம்பரை மாற்றிட்டு புதிய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இல்லைனா பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களும் எந்த பிரச்சனையும் வராது. சம்டைம்ஸ் இந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறவங்களாலே இந்த பிரச்சனை வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பேங்க் சைடில் போய் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதை உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபே ஆப்பில் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வராமல் ப்ராப்பராக செலக்ட் ஆகி அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு போவீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், சம்டைம்ஸ் வேறையும் ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் நம்பர் இந்த மொபைல் ஃபோனில் இல்லாமல் வேறொரு மொபைல் ஃபோனில் இருக்கலாம். பட் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் சிம்மை போட்டுக்கிட்டு இந்த மொபைல் ஃபோனில் அந்த பேங்க் செலக்ட் பண்ணாலே இந்த சேம் பிரச்சனை வரும். ஏன்னா அதில் வந்து ஓடிபி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம் வந்து கண்டிப்பாக அதே ஃபோனில் தான் இருக்கணும். ஸோ அதே ஃபோனில் தான் நீங்கள் ஜிபே ஆப்பை வந்து யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ப்ராப்பராக அந்த ஃபோன் நம்பர் கூட அந்த மொபைல் எண் ஃபோன் நம்பர் கூட அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக அட்டாச் ஆகாமல் நம்ம நினச்சிருப்போம். பட் ஆனால் சம்டைம்ஸ் பேங்க் சைடில் வந்து இஷ்யூ பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம ஃபைன் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெக்கவர் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.